காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். வருவேன் சொல்லல, வருவோம். அந்த ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாமும் சரீரமும் செத்து போயிருந்தது, சாராளுடைய கற்பமும் செத்து போயிருந்தது. அதை எண்ணாமல் இருந்தான் என்று சொல்லி எபிரேயர் புஸ்தகத்துல வாசிக்க முடியும். ரோமர் புஸ்தகத்துல வாசிக்க முடியும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லமை உள்ள தேவன் என்பதை அவன் விசுவாசித்திருந்தார். ரோமர்ல 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் கற்பம் செத்து போனதையும் அவன் எண்ணாதிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த செத்து போன கற்பத்திலேயே குழந்தையை கொடுக்க முடியும் என்று சொன்னால், செத்து போன குழந்தையை கூட உயிரோட எழுப்ப என் தேவனால் கூடும் என்று ஆபிரகாம் விசுவாசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக நான் பலியிடுவேன், அப்படியே அவன் செத்து போனாலும் அவனை உயிரோடு எழுப்பவும் என் தேவனால் கூடும். அல்லேலூயா. அவன் பிரச்சனையை பார்த்து என்ன செய்யல, பயப்படல, கலங்கல. ஐயோ என் மகனை பலியிட சொல்றாரு என்று சொல்லி திகைத்து போய் நிற்கவில்லை. கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்தான். கர்த்தர் செய்த அதிசயத்தை நினைச்சு பார்த்தான். குழந்தையே பிறக்காத நினைச்ச எங்களுக்கு ஆண்டவர் குழந்தையை தந்தாரு. அதுல ரோமர் 4:19 சொல்லப்பட்டிருக்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிள்ளை எனக்கு பலியிட சொல்லிட்டாரு. ஆனா அந்த சூழ்நிலையில ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் செய்த அதிசயத்தை நினைச்சு பார்த்தாரு. என் சரீரமும் செத்து போச்சு, என் மனைவியின் கற்பமும் செத்து போச்சு, செத்த நிலைமையில தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அதிலே ஜீவன் கொடுத்து ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் என்றால் நிச்சயமாக ஈசாக்கை நான் திரும்ப பெற்றுக்கொண்டுதான் வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி அவன் விசுவாசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பிரச்சனையை பார்த்து கலங்கக்கூடாது, பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது, சூழ்நிலையை பார்த்து கலங்கக்கூடாது. பிசாசு சில மனிதர்கள் மூலமாக பயத்தை கொண்டு வருவார். நீங்க என்ன இப்படி வச்சுட்டே இருக்கீங்க, ரொம்ப சீரியஸா இருக்காப்ல, நீங்க என்ன அசால்ட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சில மனிதனுடைய வார்த்தைகள் மூலமாக பிசாசு பயமுறுத்துவார். ஆனா அப்பதான் நம்ம நினைச்சு பார்க்கணும், இல்ல இல்ல கர்த்தர் எனக்கு அன்னைக்கே வாக்கு கொடுத்துட்டாரு, அதனால என் தேவன் கைவிட மாட்டார், என் தேவன் அற்புதத்தை தான் செய்வார், என் தேவன் அதிசயத்தை தான் செய்வார் என்று சொல்லி நாம் விசுவாசத்தோடு ஓடும் பொழுது அந்த அற்புதத்தை நம் கண்கள் காணும். ஆமென். நமக்கு இருக்கிற பிரச்சனை அடுத்து காணாமலே போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது பாருங்க, அதுல 8ஆம் வசனத்துல பாருங்க, 7ஆம் வசனத்துல ஈசாக்கு கேட்கிறாரு, எப்பா கர்த்தருக்கு பலியிடுவதற்கு விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆடை எங்கப்பா காணும்? பலியிடுறதுக்கு முக்கியமானது என்னதுதான்? ஆடு. ஆடு இல்லையப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஆபிரகாம் பதில் கொடுக்கிறாரு 8ஆம் வசனத்துல. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்றார். தகன